ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே மீன் கொண்டு வந்துட்டாங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்ப்ளைண்ட், உங்களோட தெரு முனைக்கே நான் வர முடியல. என் வண்டி சவுண்டை எப்படி தான் கண்டு வச்சிருக்காங்களோ தெரியல. கரெக்டாக என் வண்டியை பார்த்து உடனே ஓடி வந்துடுறாங்க. அந்த கார்னர்லேருந்து நான் இங்கே வரைக்கும் பார்த்து தான் வர வேண்டியது இருக்குது. டயருக்குள்ளே குறுக்கையும் மறிக்குமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணே ரொம்ப கவனமாக வாங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அயில மீன் தான் கொண்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே சாலை நெத்திலி நவர குட்டி குட்டி சின்ன சின்ன மீன்கள் கொண்டு வரும்போது இவங்க 2 பேருக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ணனே கொடுத்துருவாங்க. இவ்வளவு தூரம் அண்ணனை விரட்டி வந்து இவ்வளவு சத்தம் போட்ட பிறகும் நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏமாற்றத்தோடு நின்னாங்க. ஆனா எனக்கு தான் அங்கேயும் போகவே முடியல. என்ன பண்றது, சரி இவங்களை ஏமாத்தின மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்லேயே கொஞ்சம் தண்ணி எடுத்து உடனே என்ன பண்ணிட்டேன், தலையில இருக்கிற அந்த செவில் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் பிச்சு போட்டு கொடுத்தேன். நிறைய பேர் பச்சை மீன் கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்க, ஆனா இவங்களோட ஃபுட்டு இதுதாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமா கொடுத்துட்டு காக்காக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே மீனை கழுவி கொண்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நான் மசாலா போட்டு பொரிக்க தான் போறேன். இவ்வளவு மீனும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு இந்த மீன் பரவாயில்லையா அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.